தொடர்ச்சியாக நம்ம மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது பக்கத்துல 19ஆம் அதிகாரம் 10ல இருந்து 15 வசனங்கள். கடந்த வாரம் 9 வசனங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 10ல இருந்து 15 வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். 10ல இருந்து 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19 10லிருந்து 12 வசனங்கள். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றிய புருஷனுடைய காரியம் இப்படியா இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாய் பேச்சிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கிடவன் என்றார் என்பது. தொடர்ச்சியா நம்ம மத்தேயுவை பார்த்து வரும் பொழுது, இந்த மத்தேயு யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மெய்யான ராஜாவாக இருக்கிறார், இவர் எவ்வளவு மகிமைக்குரிய ராஜாவாக மேசியாவாக அனுப்பப்பட்டவராக இருக்கிறார் என்கிற ஆதாரத்தை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் முன்னிறுக்கிறார். அதில் இயேசுவினுடைய பிறப்பு, வளர்ப்பு, சோதனை, அவருடைய உபதேசம், அவருடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய உபதேசங்கள், தனிப்பட்ட உரையாடல்கள், இப்படி பல விதங்கள்ல தன்னை வெளிப்படுத்துறார். 16ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் எருசலேமை நோக்கி போகிறார். கலிலேயாவுல ஊழியத்தை முடிச்சு எருசலேமை நோக்கி போகிறத பார்க்க 19ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப சிறப்பா யோர்தானுக்கு அக்கறையான யூதாவினுடைய எல்லைகளை வருகிறார். கலிலேயாவில இருந்து யூதர்கள் மத்திய இருக்கக்கூடிய எல்லைகள்ல வர்றார். வந்த உடனே அவருக்கு முதல்ல ஒரு சோதனை வருது. விவாகம் பண்ணுகிறது சரியான்னு சொல்லி அவரை சோதிக்கும்படியா, அவரை குற்றம் சாட்டும்படியா, விவாகரத்தை குறித்த உபதேசங்களை குறித்த கேள்வியில அவரை பிடித்து கொள்ளும்படியா அவங்க வஞ்சகமா கேள்வி கேட்கிறாங்க. இயேசு எந்த பதில் சொன்னாலும் அவர் அதுல கைது பண்ணப்படுவார். ஆனா இயேசு மிகுந்த தைரியத்தோடு அவர் ஆதியில சொல்லப்பட்ட திருமண உறவுக்கு நேராக கொண்டு போவார். விவாகரத்துக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா உனக்கு திருமணத்தினுடைய நோக்கம் தெரியணும்னு சொல்லி ஆதியில கடவுளுடைய திருமணத்தை பரிசுத்த பந்தமாக எப்படி உயர்வாக தேவன் ஏற்படுத்தினார், அதுல தேவன் ஒரு ஆண்டையும் ஒரு பெண்ணுகிட்ட எதை எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட ஆண் எப்படிப்பட்ட பெண் திருமணத்துக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். ஆண்டவருடைய பார்வையில் விவாகரத்து கிடையாது, மறுமணமும் கிடையாது. அதான் ஆண்டவர் முதல்ல சொல்றார். அப்போ அவங்க மோசையினுடைய உபாகமத்துல இருந்து மேற்கோள் காட்டி, மோசே விவாகரத்தை அனுபவிச்சிருக்கிறாரே அப்படின்னு கேட்கும் பொழுது, அது பாவத்து நிமித்தமா, இருதய கடினத்து நிமித்தமாக அனுமதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல விவாகரத்தும் விபச்சாரங்களும் மலிந்து காணப்பட்டது. அதனால இயேசு ரொம்ப தெளிவா சொல்றார், வேசித்தனத்தை தவிர மற்ற எந்த காரணத்திலும் விவாகரத்து பண்ணவும் கூடாது, விவாகரத்து பண்ணவங்களை மறுமணம் பண்ணவும் கூடாது, அது விபச்சாரத்துக்கு இணையானதுன்னு சொல்றார். இந்த செய்தி அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பேரதிர்ச்சி. திருமணத்தை குறித்து இயேசு ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொடுத்துருக்கிறார். அவங்க இதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சது இல்லை, இதுக்கு முன்னாடி அப்படி சிந்திச்சது இல்லை. அது ஒரு ஆணாதிக்க சமுதாயமா பெண்ணை ஒடுக்கி, பெண்ணை அடிமைப்படுத்தி, பெண்ணை ஒன்றுமில்லாம சிதைச்ச ஒரு காலகட்டத்துல இயேசு பெண்ணை எவ்வளோ நேசிக்கணும், பெண்ணை எவ்வளோ போற்றணும், ஒரு பெண்ணுடைய உறவுல அவன் எவ்வளவு பரிசுத்த நீதியையும் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தையும் காட்டணும்ன்றத சொல்றார். இப்பதான் நம்ம 10வது வசனத்தை கவனிக்கிறோம். இப்போ சீசர்கள் கேட்கிறாங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டது பரிசேயர்கள். இப்போ பரிசேயர்கள் அந்த ஸ்பாட்லயே இல்லை, அவங்க போயிட்டாங்க. அவங்க அந்த கேள்வி எடுத்து கேட்கல, ஜனங்களும் இல்லை, இப்ப சீசர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உபதேசம் அவர்களுக்கு மறுபடியும் எந்த எதிர்ப்பையும் காட்டாம, எந்த பதிலையும் சொல்ல முடியாம அவங்க வாயடைச்சு போயிட்டாங்க இயேசுடைய பதில்ல. அதனால பரிசேயர்கள் அங்க இல்ல, இப்ப சீசர்கள் கேட்கிறாங்க. சீசர்களுக்குமே இது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா சீசர்களும் அதே சமுதாயத்துல அவர்களுடைய திருமண உறவுகளும் உடைக்கப்பட்டதா, குழப்பங்கள் நிறைந்ததா, பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்ப அவங்களுக்குமே இயேசு சொன்ன இந்த உபதேசம் ஏற்புடையதாக இல்லை. இப்படி எப்படிங்க வாழ முடியும், இப்படி எப்படி ஒரு கணவன் இருக்க முடியும், இப்படி எப்படி ஒரு மனைவி இருக்க முடியும், தேவனுடைய சித்தம் இப்படி இருக்குதுன்னு சொன்னா இந்த சித்தத்துக்கு ஏற்ற திருமண வாழ்க்கையை யார் கொண்டிருக்கா, யார் இதுக்கு எக்ஸாம்பிள்? பழைய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தாலும் ஒருத்தர் கூட அப்படி இல்லையே. எவ்வளவு விசுவாச தகப்பன் சொல்லப்பட்ட ஆபிரகாமா இருந்தாலும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லப்பட்ட தாவீதா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுக்கலே. அவங்களுடைய வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய விரிசலா, ஒரு பெரிய குழப்பமா, கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு போனவர்களா இருக்குது. யார் இப்படி வாழ்ந்தா?
யார் இப்படி வாழ முடியும்? இது சாத்தியப்படாத ஒண்ணு. இயேசு வழக்கத்துக்கு மாறான ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறார். நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு குடும்ப பந்தத்தை சொல்றார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுனா அவங்க சொல்றாங்க, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. இப்படி பரிசுத்தமா, நீதியா, அன்பா, சுயத்தை முற்றிலுமா இழந்து கடவுளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கணவனா இருந்தாதான் ஒரு மனைவி அவன் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் பண்ணாமே இருந்துடலாம். இவ்வளவு பாடுகளையும் இழப்புகளையும் போராட்டங்களையும் கடந்து திருமண வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையே மனிதனுக்கு அவசியம் இல்லை. அதான் அவங்க சொல்றாங்க, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. ஒரு மனிதனால கடவுள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த குடும்ப அமைப்பை செயல்படுத்தி வாழ முடியாது. நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிக்கலா கணவன் மனைவி உறவு என்பது விரிசல்களையும் குழப்பங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் தான் கொண்டு இருக்குது. வெளியில அவன் அன்பா இருக்கிற மாதிரி காட்டுறான், வெளியில மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்றான். ஆனா உள்ளான குடும்ப வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரியா தான் இருக்கிறான். கடவுள் அப்படிப்பட்ட பாவ சுபாவ நிலையில அவன் அனுமதித்த பொழுதும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அவனுக்கு ஒரு ஸ்திரமான குடும்பத்தை கட்டக்கூடிய பலனை கொடுக்குது. இப்ப நியாயமா இந்த சீசர்கள் இந்த உபதேசத்தை கேட்டு என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு புருஷனா வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும்? அதான் நியாயமான கேள்வி. நீர் சொல்லக்கூடிய இந்த மகிமையான உன்னதமான பரிசுத்த குடும்ப பந்தத்துக்கு நான் என்னை எப்படி தயார்படுத்துறது? அல்லது எங்களுடைய குடும்பங்கள்லாம் இப்படி இல்லையே, நாங்க இதுல அநேக இடங்கள்ல பலவீனப்பட்டு போயிருக்கிறோமே, நாங்க எப்படி பலம் முடியும்? அதான் நியாயமான கேள்வி. அதுதான் கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்ற கேள்வி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இப்படி வாழணும்னா, இப்படி பரிசுத்தையும் நீதியையும் உண்மையும் பாதுகாத்து வாழணும் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையே வேணாம், அப்படிப்பட்ட கல்யாணமே வேணாம். இந்த இருக்கு ஆரம்பத்துல இருந்தே மனித வாழ்க்கையில கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். கல்யாணத்து ஆனதுக்கு அப்புறம் பேச்சுலரா இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுறான், தனிமையா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறான். காரணம் என்னன்னு சொன்னா மனிதனுடைய சுயநலம் தான், மனிதனுடைய சுய விருப்பம் தான். அவன் தனக்காக கல்யாணம் பண்றான், தான் ஆசை நிறைவேற்ற கல்யாணம் பண்றான், தனது விருப்பத்தை நிறைவேற்ற கல்யாணம் பண்ணானா இந்த தோல்விகள்ல தான் போய் முடியும். இப்பதான் சீசர்கள் அங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்றது நல்லதுகள்ல. ஆண்டவர் ஆதியில சொல்றாரு, மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, அவனுக்கு விவாகம் அவசியம். இப்ப மனுஷன் என்ன சொல்றான், விவாகம் பண்றது நல்லதல்ல, தனிமையா இருக்கிறது நல்லதுன்றான். இன்னைக்கு சர்வ சாதாரணமா குடும்பஸ்தர்கள் மத்தியில அல்லது குடும்ப மனைவிகள் மத்தியில கேட்கக்கூடிய இயல்பான ஒரு கேள்வி, நான் பேச்சுலரா இருக்கிறப்ப நல்லா இருந்தேங்க, நான் வாலிபனா இருக்கப்ப கூட கடவுளுக்காக நிறைய செய்ய முடிஞ்சிச்சு, இந்த திருமண பந்தத்துல மட்டும் நான் இல்லாம இருந்திருந்தேன்னு சொன்னா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருந்திருக்கும், நான் என்ன கஷ்டப்படாம இருந்திருப்பேன், என் வாழ்க்கையில பாரங்கள் இல்லாம இருந்திருக்கும், கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட என் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறேன். கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே இந்த உரையாடல் ரொம்ப அதிகமா இருக்கு. திருமணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்துட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு சொல்றோம், இதுக்கு நான் தனிமையா இருந்திருக்கலாமேன்றான். இது கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றதா? இப்ப இவர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்லன்னு சொன்னது இயேசுவுக்கு பிரியமானதா? அவர் இவ்வளவு உபதேசத்தை சொன்னது இவன் வாயில இருந்து இந்த வார்த்தை வர்றதை கண்டியா சொன்னாரு? இவ்வளவு பிரச்சனைகள்ல இவ்வளவு இழப்புகளை கொண்டு ஒரு மனுஷன் திருமணம் பண்றதுக்கு அவன் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய நேரடியான சித்தத்தை அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி வாழ முடியாது, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எங்களால இருக்க முடியாது, நீங்க சொல்லக்கூடிய கட்டளைகளை எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி ஒன்றும் தேவையில்ல, நீங்க சொல்ற மாதிரி வாழ்ந்தாதான் இந்த திருமண பந்தத்தில் இருக்கணும்னா அப்படிப்பட்ட திருமணம் தேவையில்ல. இன்னைக்கு நிறைய வாலிபர்களுடைய டிசிஷன் இருந்தாரு, ரொம்ப தவறான முன்மாடல்களை பார்த்து, தவறான குடும்ப எடுத்துக்காட்டுகளை பார்த்து நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா கல்யாணம் வேணாம்ன்றோம். பெற்றோர்களுடைய திருமண வாழ்க்கையில பாடக்கூடிய சண்டை, அவர்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய உபத்திரவம், தாயாருடைய கண்ணீர், தகப்பனுடைய பாடு, இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம இந்த இக்கட்டில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி யங் ஜெனரேஷன் திருமணத்தை வெறுக்கிறவனா, திருமணத்தை புறந்தழுகிறவனா, பேச்சுலராக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்லதுன்னு நினைக்கிறேன். பேச்சுலராக இருந்துட்டா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உழைச்சி நம்மளே சம்பாதிச்சுக்கலாம், நம்ம உழைச்சி நம்மளே சந்தோஷமா இருந்துக்கலாம்.
இன்னொருத்தவங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொருத்தவனுக்கு பொறுப்பாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளை குட்டிகளுடைய பாரத்தை மேலே போட்டுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. மற்றவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி பொறுத்து கொண்டு அடிமையாக வாழ வேண்டிய அவசியம். அப்படிதான் திருமணம் ஆனவன் நினைக்கிறான், பேச்சுலராக இருக்கிறவன் அப்படிதான் நினைக்கிறான். இப்போ அவங்க என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தனிமையாக வாழ்றது கடவுளுக்கு வந்த ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் கிறிஸ்தவர்களா விசுவாசிகளா வாலிப பருவத்தில் ரட்சிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கைக்கு போனதுக்கு அப்புறம் ஒன்றும் தவறான நபரை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வீணா போகும். அதை விசுவாசியாவே தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாலும் குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் அவனால கடவுளுக்காக இழக்க முடியல, கடவுளுக்காக பணி செய்ய முடியல. அவன் என்ன சொல்றான், நான் வாலிபத்துல கடவுளுக்காக நிறைய செஞ்சேன், இப்போ கல்யாணம் பண்ணதுனாலதான் என்னால கடவுளுக்காக செயல்பட முடியல, திருமணம் கடவுளுக்காக என்ன செயல்பட வைக்கல, அநேக பார சுமைகளை கொடுக்குது. திருமணம் நிறைய உழைப்புகளையும் தியாகங்களையும் கொடுக்கறனால கடவுளுக்காக பேச்சுலர்ல இருந்து அந்த ஆவிக்குரிய எழுச்சி குடும்ப வாழ்க்கை எனக்கு இல்லாமல் இருக்குது. தனிமையில நான் கடவுளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இப்ப குடும்ப வாழ்க்கையில என்னால் செயல்பட முடியாது. எல்லாமே பொய், இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எதுவுமே வேதபூர்வமானது கிடையாது. பேச அவங்களுக்கு பதில் சொல்றேன். பேதுரு அவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வர்றாங்க. ஒண்ணு விவாகரத்தை அவர் ஒத்துக்கணும்னு சொல்றதுக்கு தான் வர்றாங்க. தள்ளி விடுறது நியாயமா, எந்த காரணத்தினால விவாகரத்தை பண்ணலாம் சொல்லுங்கன்றார். அதான் அவங்களுடைய பாயிண்ட். ஏன்னா விவாகரத்து மறுமணமும் இருக்குது, பலதார மனம் இருக்குது. ஆனா அவர் சொல்லிட்டாரு அது விபச்சாரம்ட்டார். விவாகரத்தை பண்றது விபச்சாரம், மறுமணம் பண்றது விபச்சாரம், நீ பரிசுத்தமா கடவுள் ஏற்படுத்தப்பட்ட அந்த பந்தத்துல வாழணும்ன்றார். இப்ப அப்படி சொன்ன உடனே இவர்கள் கேட்ட பதில் அவர் சொல்லலை அப்படின்ன உடனே அப்படி எங்களால் வாழ முடியாது, அப்படிதான் கல்யாணம் பண்ணாம இருந்துடும், அப்படின்னா விவாக மஞ்சத்துல விவாக பந்தத்துல இல்லாம நாங்க தனிமையா இருக்கிறது நல்லது அப்படின்றார். பேசு பதில் சொல்றாரு. 11வது வசனம், வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணாம தனிமையா இருக்கிறலாம், தனிமையா இருக்கிறது நல்லதுன்ற, திருமணம் பண்ணாம இருக்கிறது பெட்டர்ன்ற. இதை ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ தனிமையா இருக்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது, தனிமையா இருக்கிறத கடவுள் முடிவு பண்ணணும். வரம் பெற்றவர்களே தவிர, கடவுளுடைய அருள் இல்லாம, கடவுளுடைய சிறப்பான வரம் இல்லாம நீ ஒரு பொழுதும் தனிமையா வாழ முடியாது. யாரால விவாக மஞ்சத்துக்கு வெளியே திருமணம் இல்லாம யாரு பேச்சுலரா வாழ முடியும், யாரு தனிமையா வாழ முடியும்னு ஆண்டவர் லிஸ்ட் போடுறார். தனிமையா வாழ்வதற்கான நிலைகள் என்ன, தகுதிகள் என்னன்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. யாரு திருமணம் இல்லாம இருக்கலாம், அதுக்கு பதில் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்றாரு, இது வரம் பெற்றவனா இருக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். விவாகம் பண்ணக்கூடாது, நீ முடிவு பண்ணக்கூடாது. விவாகம் நல்லதல்லன்றது உன் சாய்ஸ் கிடையாது. நீ உன் வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணிக்கலாம் நீ முடிவு பண்ணக்கூடாது, கடவுள் முடிவு பண்ணணும். இப்ப தனிமையா இருக்கிறத கடவுள் அவனுக்கு அது சிறப்பான வரத்தை கொடுக்கும். இப்ப கடவுள் ஒருத்தனை திருமண பந்தத்துல இணைய விடாம, அல்லது திருமண பந்தம் என்கிற வரத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்காம இருப்பதற்கு என்ன சூழ்நிலை அல்லது என்ன தகுதிகள், அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அதுல முதல்ல ஒண்ணு சொல்றாரு, 12வது வசனத்துல மூணு நிலைகளை சொல்ற. ஒண்ணு, தாயின் வயிற்றுல இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அன்னகர்கள் அப்படின்னா நிறைய நேரம் தப்பா இது அரவாணிகளை சொல்லப்படுகிறது நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அன்னகர்கள்னு சொல்லும் பொழுது திருமண உறவுக்கு விலக்கப்பட்டவர்கள், அவ்வளவுதான். அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். இது ஆணை மட்டும் அங்க சொல்லலை. திருமண பந்தத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் எப்படி விலக்கப்படுறாங்க, அதுல முதல்ல சொல்றாரு, தாயின் வயிற்றிலிருந்தே திருமண பந்தத்துக்கு உட்படாதவர்களாக பிறக்கப்படுகிறார்கள் அப்படின்னா. அப்படின்னா இங்க என்ன அவர் சொல்ல வர்றாரு, இயற்கையாகவே அவர்கள் பிறக்கும் பொழுது உடல் குறைபாடோடு திருமண பந்தத்துல இணைய முடியாத சரீர பலம் இருக்காது, ஊனமா பிறந்திருக்காங்க, உடல் உறுப்புகள் ஊனமா இருக்கும், அல்லது புத்தி சுவாதீனமா பிறப்பாங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானமும் புத்தி இல்லாம குழந்தைத்தனமானவர்களா இருப்பாங்க, மன வளர்ச்சி குறைந்தவர்களா இருப்பாங்க, மன நோயுள்ளவர்களா பிறக்கும் பொழுதே இருப்பாங்க. சரீர குறைபாடு, அறிவு குறைபாடு, முதிர்ச்சி குறைபாடு,
இந்த குறைபாட்டோடு தேவன் ஒரு மனிதனை பாவத்து நிமித்தமா ஒரு மனுஷன் குருடனா பறக்கிறான், பாவத்தினுடைய விளைவா ஊமையனா பறக்கிறான், பாவத்தினுடைய விளைவா செவிடனா பறக்கிறான். அதே போல பாவத்தின் நிமித்தமா ஒரு மனிதன் திருமண உறவுல ஈடுபடாதவனா பறக்கிறான். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். சரீர குறைபாடு, புத்தி குறைபாடு, முதிர்ச்சி குறைபாடு, திருமணத்துக்கான தகுதிகள் இல்லாத ஒரு நிலையில ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அப்படி பறக்கிறான். அப்படிப்பட்டவன் அவனே விவாகம் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அவனுடைய பிறப்பிலே கடவுள் அவனை தனிமையானவனா படைக்கிறார். ஏன் கடவுள் அதை செய்கிறார்? அவனுடைய சரீர பலவீனம், அவனுடைய ஞானமற்ற தன்மை, அவனுடைய முதிர்ச்சி இல்லாத தன்மையில அவன் மெய்யான கடவுளை தேடும்படியா, கடவுளிடத்துல மனம் திரும்பும்படியா, கடவுளிடத்துல ரட்சிப்பு கேட்கும்படியா அந்த குறைபாடோடு பிறக்கப்படுகிறான். எப்படி ஒரு குருடன் பார்வைக்காக கடவுள்கிட்ட வரணுமோ, எப்படி ஒரு செவிடன் அந்த குறைபாட்டுக்காக தேவனை தேடுகிறவனா இருக்கிறான், விடுதலை நோக்கி ஓடுறானோ, அதே போல தேவன் இயற்கையாக சில மனிதர்களுக்கு பாலுணர்வு இல்லாமல் அல்லது சரீரத்துல குறைபாடுகளை ஏற்படுத்தி, புத்தியில குறைபாடை ஏற்படுத்தி, முதிர்ச்சியில குறைபாடை ஏற்படுத்தி பிறக்க வைக்கிறார். அவங்க மட்டும்தான், அவங்க தான் அந்த வரம் பெற்றவர்கள். முதல் கேட்டகரி. நீ இப்படி இருக்கிறியா? சீசர்களை பார்த்து கேட்ட கேள்வி தான், நீ தாயின் வயிற்றுல இருந்து அண்ணங்களா பிறந்திருக்கியா? ரெண்டாவது அவர் ஒரு பதில் ஒன்று சொல்றாரு, மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. செகண்ட் குவாலிட்டி. முதல்ல பறக்கிறப்ப அவன் அப்படி பறக்கிறான். ரெண்டாவது, அவன் பறக்கிறப்ப நல்லா தான் பறக்கிறான். அவன் பறக்கும் பொழுது ஞானத்தோட, புத்தியோட, முதிர்ச்சியோட, சரீர அவயவங்களோட அவன் பறக்கிறான். ஆனா அவன் மனிதர்களால் அன்னகர்களாக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனிதர்களாக அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது வேலையின் நிமித்தமா, சில பராமரிப்பின் சூழ்நிலைகள் நிமித்தமா, சில பதவிகள் நிமித்தமா மனிதன் அன்னகராக்கப்படுகிறான். அந்த காலத்துல, இயேசு வாழ்ந்த ராஜாக்கள் காலத்துல அரண்மனையில ராணிகள் அல்லது அந்த புறத்து பெண்களை பாதுகாப்பதற்கு இந்த அன்னகர்களை பயன்படுத்துவாங்க. அதாவது அவன் ஆணாதான் இருப்பான், ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்ல அவை தவறா நடத்தக்கூடாது, ராணியையும் அந்த புறத்து பெண்களை தவறா நடத்தக்கூடாதுன்றதுக்காக அவனுடைய ஆண்மைத்தன்மையை நீக்கி அவனை வேலைக்காரனாங்க வச்சிருவாங்க. அது பிறப்பிலிருந்தே அந்த கலாச்சாரம் சில மனிதர்களை அன்னகர்களாக்கி மனிதர்களால் அன்னகர்களாக்கப்பட்டு வைக்கப்படுகிறார். சில நேரம் இராணுவ தளபதிகள் அன்னகர்களாக ராஜாக்கள் ஏற்படுத்தி வைக்கிறாங்க. போர்ல இருக்கிறவனே குடும்பத்தை குறித்து, மனைவி பிள்ளைகளை குறித்து எமோஷன் ஆகி அவன் தான் மன வலிமையிலிருந்து பலவீனப்பட்டுறக்கூடாது, போர்ல யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனைவி பிள்ளைகள் நினைத்திடக்கூடாதுன்றதுக்காண்டி குடும்ப உறவுகள் இல்லாம அவனை தனிமையானவனா வச்சிருவான். அப்ப போர் தளபதி தேசத்தினுடைய பாதுகாப்பு நலனுக்காக திருமணம் பண்ணாம நாட்டை பாதுகாக்கிறவனா இருக்கும். ஒரு வேலை, ஒரு பதவி. சில நேரம் குடும்ப சூழ்நிலைகள்ல ஒரு வீட்டுல ஒரு ஆண் பிறக்கிறானா கூட 6 பெண் பிள்ளைகள் பிறப்பாங்க. இப்ப 6 பெண் பிள்ளைகளை அவன் கரை சேர்த்து 6 பெண் பிள்ளைகளுக்கு அவன் திருமணம் பண்ணி கடைசியா திருமணம் பண்ணி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவன் திருமணம் பண்ணி கொடுத்து போகும்பொழுது அவன் வயசு முக்கால்வாசி ஓடிடும். ஒவ்வொரு சகோதரிகளுக்கு அவன் திருமணம் பண்ணி கடைசியில் அவனுக்கு 60-70 வயசு ஆயிடும். இப்போ அவனுக்கு ஆசை இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் பராமரிப்பு நிலையில தேவன் அவனுக்கு திருமண தடைகளை ஏற்படுத்துகிறார். ஸோ ஏஜ்ட் ஆகி அதனால திருமணம் பண்ண சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியான இதை எதிர்பார்க்கிறபடியோ அல்லது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு நிமித்தமாக வாழ்க்கை துணை அமைய ஏஜ் ஆகிட்டே இருக்கும். அவங்களும் வாழ்க்கை துணையை தேடிட்டே இருப்பாங்க. கடைசியில் ரொம்ப வயசாக நிறுத்திடுவாங்க, இதுக்கு மேலே பார்க்க முடியாது நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் பராமரிப்பின் செயல்கள். மனிதர்களாக அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். வேலை, பதவி, சூழ்நிலை, மற்றவர்களாக அன்னர்களாக்கப்பட்டவர்கள். இப்போ சீசர்களை பார்த்து கேட்குறாரு, இப்படிதான் நீ தனிமையானவன, நீ இப்படி ஆயிருக்கியா? உன் சூழ்நிலை எப்படி இருக்குதா? தேவன் உனக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரா? இப்படிப்பட்ட பதவி நிமித்தமான அன்னகனா இருக்கிறியா? 3வது ஆண்டவர் அங்க சொல்றாரு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. 3rd கேட்டகரி. 3வது தான் அவர்களா ஆக்கி கொண்டவர்கள்னு சொல்றாரு.
மற்ற ரெண்டும் அவன் பிறக்கும் பொழுது அப்படி பிறக்கிறான், மனிதர்களாக ஆக்கப்படுகிறான். மூணாவது, அவர்கள் தங்களை அன்னகர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள். காரணம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதுதான் தேவன் ஒரு மனிதனை அன்னகனாகவே சிறப்பாக அழைக்கிறார். தன்னுடைய மகிமைக்காக, தன்னுடைய ஊழியத்துக்காக வெகு சிலர், 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தனை கடவுள் திருமண பந்தத்துல இணையாத நிலையில கொண்டு வந்து அவனை சிறு வயதிலிருந்தே கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்த பாரத்தையும் விருப்பத்தையும் ஏற்படுத்தி திருமணத்துக்கான சிந்தனைகளே அவனை கொண்டு வராமல் நடத்துவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை கருவில் இருக்கும் பொழுதே எலிசபெத்துக்கு சொல்லப்படுகிறது, அவன் நசரேயனா தான் வாழணும். அவன் கருவிலேயே ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தான் பிறக்கும் பொழுதே கடவுளுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வனாந்தர வாழ்க்கையை வாழ்றான். அவனுடைய ஆடைகள், அவனுடைய உபதேசங்கள், இது எல்லாமே அவன் இந்த உலகத்துக்குரியவனா இல்லாம தேவனால அந்த சிறப்பான ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்து கொள்ளப்படுகிறான். அவனை கடவுள் அன்னகனா தனிமைப்படுத்தப்பட்டவன் ஆச்சார். பழைய ஏற்பாட்டில் நீங்க எரேமியாவை பார்க்கலாம். எரேமியாவை சொல்றாரு, உன் தாயின் கருல இருந்து நான் உன்னை ஊழியத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கிறேன். எரேமியா வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ இந்த ஊர்ல திருமணம் பண்ணாது, நீ தனிமையா இருந்த. இஸ்ரவேல் கைவிடப்பட்ட விதவையா இருக்கிறதுக்கு அடையாளமா ஆண்டவர் எரேமியாவை திருமண பந்தத்துல இணைய விடாம செய்தார். பழைய ஏற்பாட்டில் அங்கங்க ஒரு சிலரை கடவுள் ஆட்களை வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சபை வரலாற்றுல நிறைய பேரை நீங்க பார்க்கலாம். இப்போ ஏமி கார்மைக்கல் டோனாவூர் நம்ம போனோம். ஏமி கார்மைக்கல் இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை திருமண உறவுல ஈடுபடுத்தி கொள்ளாம சிறப்பான ஒரு பணியை செஞ்சாங்க. இப்ப அது பிறப்புல இருந்தே அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களா, ராஜ்யத்தினுடைய பாரத்தின் நிமித்தம் அவர்களை தேவன் திருமணத்தை குறித்து சிந்திக்க விடாம கடவுளுடைய மகிமையை குறித்த பாரமும், கடவுளுக்காக பணி செய்ய வேண்டிய பாரமும் சிறு வயதிலிருந்தே தேவன் அவர்களை உருவாக்கி அந்த ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களை கடவுளுக்காக பணி செய்வதற்காக அன்னர்களாக்கப்பட்டவர்கள். இது ரோமன் கத்தோலிக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஃபாதர் ஊழியத்தை சொல்லலை, அல்லது கன்னியாஸ்திரியா போறதை இது சொல்லலை. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்தி கொண்டது, நடுத்தர வயதில் ஏற்படுத்தி கொண்டது. இங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த 3 கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் மனுஷன் விவாகம் பண்ணாம தனிமையா இருக்கணும். இந்த கேட்டகரியில இல்லாத எந்த மனிதனும் தனிமையை ஒரு பொழுதும் தேர்ந்தெடுக்க முடியாது, தனிமையா வாழ பிரயாசப்பட முடியாது. அதனாலதான் அவர் அங்க சொல்லி முடிகிறாரு, பரலோக ராஜ்யத்தின் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களுக்கு உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். யாருக்கு இதை செயல்படுத்தக்கூடிய பலன் இருக்குதோ, யாரு இந்தபடி வாழ்வதற்கான பலனும் ஞானமும் இருக்குதோ அவனுக்கு மட்டும்தான் இதை செயல்படுத்த முடியும். அவனால மட்டும்தான் இதை நம்ப முடியும், கீழ்ப்படிய முடியும்ன்றத இயேசு அவர்களுக்கு சொல்றார். சீசர்கள் சொல்றாங்க, இப்படி பாடுகளோடு கவலைகளோட இவ்வளவு பரிசுத்த நேர்மையோட நான் திருமணத்துல இருக்கணும்னா எனக்கு அந்த உறவு தேவையில்லை, இப்படி என்னை சுத்தரித்து முழுமையாக என்னை அர்ப்பணித்து தான் இப்படிப்பட்ட பந்தத்துல நான் இருக்கணும்னா அந்த உறவு தேவையில்லாம நான் தனிமையா இருந்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ முடிவு பண்ணக்கூடாது, கடவுள் உன்னை தனிமைக்கு ஏற்படுத்திக்கணும். கடவுள் என்னை ஏற்படுத்திருக்கா, நீ பரப்புலையே அன்னகனா பிறந்துக்கணும், இல்லது மனிதர்கள் உன்னை அன்னகனா ஆக்கிஇருக்கணும், இல்லது ராஜ்யத்து நிமித்தம் நீ அன்னகன் ஆக்கப்பட்டவனா. இந்த 3 குவாலிட்டி உனக்கு இல்லைன்னா ஒரு பொழுதும் தனிமையை தேர்ந்தெடுக்க முடியாது, கூடாது. இது எல்லாருக்குமானதல்ல. இதுல காணப்பட்ட யாருமே நாங்க கல்யாணம் பண்ணாம வாழ போறோம் முடிவெடுத்தவங்க கிடையாது. நாங்க திருமணத்தை நிராகரிச்சு பேச்சுலர் லைஃப்பை தேர்ந்தெடுக்கிறோன்றது கிடையாது. இது 3யுமே கடவுள் அதான் சொல்றாரு, வரம் பெற்றவர்கள் சொல்றாரு. கடவுள் ஒருத்தனை தீர்மானிக்கிறாரு, கடவுள் ஒருத்தனுக்கு திருமணத்தை விலக்கி வைக்கிறார். கடவுள் அவனை பிரித்தெடுக்கப்பட்டவனா சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறவனா இருக்கிறார். இதை தவிர எந்த மனிதனும் இயல்பா அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக திருமண பந்தத்திலிருந்து வெளியே போயிட முடியாது. அவனுடைய சொந்த அனுபவத்தின் நிமித்தமா திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவனுடைய சொந்த மனக்காயங்கள் நிமித்தமா நான் திருமணம் செய்யாம வாழ்வேன் அவன் முடிவு எடுக்க முடியாது, கூடாது.
அதான் ஆண்டவர் இங்க சீசர்களுக்கு சொல்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க இப்படி வாழ்றதுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியா இருந்துடுறோன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி வாழ முடியாது, அப்படி வாழக்கூடாதுன்ற. திருமணத்துல உனக்கு பிரச்சனை இருக்குது, திருமணத்துல உனக்கு கஷ்டம் இருக்குது, திருமணத்துல உனக்கு கவலை இருக்குது, சண்டை இருக்குதுன்னா அதை விட்டு வெளியே போறனால நீ நிம்மதியா வாழ்ந்துடும் நினைக்காது. விவாகம் பண்ணாம தனிமையா இருந்துட்டா பாடுகள் இல்லை, விவாகம் பண்ணாம தனிமையா இருந்துட்டா பிரச்சனைகள் இல்லை, வலிகள் இல்லை அப்படின்னு நினைக்காது. சொல்லப்போனா அதுதான் ஜாஸ்தி இருக்கு. தனிமையில வாழ்றவனுக்கு தான் அதிகமான வலிகளும் போராட்டங்களும் இருக்கு. இயேசுல இருந்து 3 பாடத்தை நமக்கு கற்ற. முதல்ல, தனிமையான வாழ்வை தேர்ந்தெடுக்கும் உரிமை மனிதனுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். எந்த வாலிபனும் எந்த திருமணமானவனும் தனிமையான முடிவை தேர்ந்தெடுப்பதற்கு தேவன் அனுமதி கொடுப்பது கிடையாது. எனக்கு கல்யாணத்தினால இவ்வளவு பிரச்சனை, கல்யாணத்தினால எனக்கு இவ்வளவு சங்கடம், கல்யாணம் பண்ணாம இருந்தா நல்லா இருப்பேன்றதெல்லாம் போலித்தனம். நீ கல்யாணம் பண்ணாம நல்லா இருப்பேன்னு சொல்லலாம். நீ அந்த உறவுல விட்டு தனிமையா போயிட்டேன்னு சொன்னா உனக்கு சோதனை அதிகம், உனக்கு அதை விட பாடுகள் அதிகம். தனிமையா போயிட்டேன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்காத. தனிமையா போயிட்டா இன்னும் பாடுகள் இருக்கு, தனிமையா போயிட்டா இன்னும் உபத்திரவங்கள் அதிகமா இருக்குது. அப்போ முதல் விஷயம், கடவுள் என்ன தனிமையானவனா ஒரு சிறப்பான முறையில இந்த 3 கேட்டகரியில அழைக்காம நான் தேர்ந்தெடுக்க முடியாது. எல்லா மனிதனும் இயல்பா தனிமையா இருப்பது நல்லதுன்னு தான் சொன்னார். இப்ப இந்த 3 அன்னகர்களுமே பாவத்தின் நிமித்தமாக தான் ஆக்கப்படுகிறார்கள். பாவம் இல்லைன்னா தனிமை கிடையாது. பாவம் இருக்கிறதுனால தான் தனிமை வருது. பாவம் எப்பயுமே தனிமைப்படுத்துறது தான். துறவரம் என்பதே பாவத்தினுடைய கோரம் தான். பிரம்மச்சாரியா வாழ்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மச்சாரியா வாழ்ந்தா கடவுளோட நெருக்கமா வாழணும்னு நினைக்கிறேன். பேச்சுலரா வாழ்ந்துட்டா கடவுளுக்கு பிரியமா, நான் தனிமையா வாழ்ந்தா கடவுளுக்கு அதிகமா நேரத்தை கொடுக்க முடியும், வரத்தை கொடுக்க முடியும், உழைக்க முடியும். அதெல்லாம் போலி. பைபிள்ல கடவுள் அப்படி யாரையுமே பயன்படுத்தல. கடவுள் பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட எல்லா தேவ மனிதர்களும் திருமணமானவர்கள் தான். ஆபிரகாம், நோவா, மோசே, தாவீது, யோசேப்பு, 12 அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாருமே திருமணமானவர்கள் தான். கடவுள் திருமணமாகாத தனிமையில பயன்படுத்தப்பட்ட நபர்கள் 1000ல் ஒருத்தர்கள் தான். அவர்களுக்கான போராட்டங்களும் வழிகளும் கூட. இப்போ நான் முதல்ல எடுக்க. ரெண்டாவது, தனிமையில வாழ்ந்தாலும் பலவீனங்களும் போராட்டங்களும் உண்டு. இவர்கள் விவாகம் பண்றது நல்லதில்ல, தனிமையை ஏன் தேர்ந்தெடுக்கிறான்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், கஷ்டம் இல்லாம இருக்கலாம், சோதனைகள் இல்லாம இருக்கலாம், ஃப்ரீ பேர்டா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்படி இல்லை. திருமணமானதை விட தனிமையா இருக்கிறவனுக்கு தான் அதிகமான சோதனை. திருமணமானவனுக்கு ஒரு கயிறு இருக்குது, அவனை கட்டி போடுறது, அவனை கடிந்து கொள்வதற்கு, அவனை எச்சரிப்பதற்கு, அவனை சரிப்படுத்துவதற்கு இன்னொரு துணை இருக்குது. ஆனா தனிமையா வாழ்றவன் நேரடியா பிசாசு கையில கொடுத்த மாதிரி அவனுடைய சுய வழிகள்ல அவன் தொடர்ந்து பயணிக்கும் பொழுது, விவாகம் பண்ணவனோட தனிமையா வாழ்றவனுக்கு வலிகள் ஜாஸ்தி, காயங்கள் ஜாஸ்தி. தனிமையா இருக்கிறவனுக்கு ஆள் இருக்காது. தனிமையா இருக்கிறவனுக்கு தேற்றுதல் ஆள் இருக்காது. தனிமையா இருக்கணும் சண்டை போடவும் ஆள் இருக்காது. தனிமையா இருக்கணும் கடிந்து கொள்ளவும் ஆள் இருக்காது. அளவுக்கொரு நூல் சீக்கிரமாக விழாதுன்னு பிரசங்கில் ஆண்டவர் சொல்றார். யோவான்ஸ்நானனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. தனியாக தான் வாழ்ந்தான். அந்த தனிமையில எவ்வளவு வழிகள் இருக்குது, எவ்வளவு இழப்புகள் இருக்குது. அவன் வாழ்க்கையில என்ன மகிழ்ச்சி, அவன் வாழ்க்கையில என்ன தேவனது நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் அனுபவிச்சான். வனாந்தரத்துல வாழ்ந்தான், காட்டுத்தேனையும் ஆகாரத்தையும் புசிச்சான், ராஜாவின் கையினால சிரச்சேதம் பண்ணப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான், நொறுக்கப்பட்டான். ஒவ்வொரு தனிமையான மனிதர்களை வேதத்துல பயன்படுத்தப்பட்ட மனிதர்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில திருமணமானவனை விட அவர்களுடைய வாழ்க்கைகள் ஆபத்தும் இக்கட்டுகளும் குறைபாடுகளும் பாவ போராட்டங்களும் பலவீனங்களும். இப்போ நான் பேச்சுலரா வாழ்ந்தாலும் எனக்கு வலிகள் இருக்குது, எனக்கு சுமைகள் இருக்குது, எனக்கு கவலை இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு கிருபை தேவையாக இருக்கிறேன். இப்போ விஷயம் நீ கல்யாணமா இருக்கியா தனிமையா இருக்கிறியான்றதல்ல விஷயம். விஷயம் உனக்கு கிருபை இருக்குதா, உனக்கு தேவனது தயவு இருக்குதா, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையன்றதான் முக்கியமான விஷயம். கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கும் பொழுது உன் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். தனிமையா வாழ்றவனுக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி, இயேசுவினுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி.
இயேசுவினுடைய அன்புக்கு பாத்திரமா வாழ்ந்தா மட்டும்தான் மகிழ்ச்சி. திருமண வாழ்க்கையை பரிசுத்தமா நீதியா நடத்துறதற்கு அளவில்லாத கிருபை. தினந்தோறும் கிறிஸ்துவின் இடத்துல மன்னிப்பை மண்டியிடாதவன் சக துணையை மன்னிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய அன்பை ருசி பார்க்காதவன் சக துணையை நேசிக்க முடியாது. கிறிஸ்துவினுடைய இருதயத்துக்கு ஏற்ற பாவ போராட்டங்களை ஜெயிக்காதவன் வாழ்க்கை துணையில பாவ போராட்டங்கள்ல அவன் ஜெயிக்க முடியாது. திருமணமானவனுக்கு எவ்வளவு கிருபை தேவையா இருக்கிறதோ, தனிமை வாழ்வை தேர்ந்தெடுப்பவனுக்கும் கூடுதலான கிருபை தேவையாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை இருந்து தப்பிச்சு 7 பிரச்சனைகள் வந்து விழுகிற மாதிரி திருமணத்துல ஆபத்துகளும் குழப்பங்களும் சண்டைகள் இருக்கும் தெரிஞ்சு ஒரு மனுஷன் தனிமையை தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அது அதை விட ஆபத்தையும் விளைவுகளையும் அவனுக்கு ஏற்படுத்தும். அதை விட குழப்பங்களையும் அதை விட அசௌரியங்களையும் ஏற்படுத்தும். அவன் அழுகும் போது விழுகும் பொழுது அவன் கண்ணீர் வடிக்கும் பொழுது தூக்கி விட யாரும் இருக்க மாட்டான். திருமணத்துக்குள்ள சண்டை இருந்தாலும் கோபங்கள் இருந்தாலும் எதிர்மற முரண்பாடுகள் கருத்து இருந்தாலும் நேசிக்கவும் அரவணைக்கவும் காப்பாற்றவும் தேற்றுவதற்குமான வழி வாசல்கள் இருக்கிறது. ஒரு கம்ஃபர்ட் இருக்கு, ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கு, ஒரு கண்டிப்பின் எச்சரிப்பு இருக்குது. தனிமையானவனுக்கு அது ஒரு பொழுதும் கிடைப்பதல்ல. 10-12 வசனம் என்ன சொல்லுது? தனிமையா நீ வாழ்ந்தாலும் உனக்கு கிறிஸ்து மட்டும்தான் துணையாளராக இருக்கிறார். தனிமையா வாழ்ந்தாலும் விவாகம் பண்ணாலும் இயேசு துணையா இல்லாதவனுடைய வாழ்க்கை அழிவுதான். இயேசு இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை ஸ்திரமா இருக்கும். தனிமையா வாழ்றதுக்கும் கிறிஸ்து இருந்தா குடும்ப வாழ்க்கை மேன்மையாகும். 2க்கும் எக்ஸாம்பிள் இயேசு தான். ஒரு புறம் இயேசு பேச்சுலரா இருக்கிறார். இயேசு மனிதனா திருமணம் பண்ணணும். இயேசு மனிதனா மெய்யான அன்னகனா அவர் தான் வாழ்ந்தார். இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அன்னகனாக்கப்பட்டவர் முதல்ல கிறிஸ்து தான். தான் மனவாட்டியாகிய சபையை தனது மனவாட்டியா சேர்த்துக் கொள்வதற்கு இந்த பூமியில அவர் அன்னகனாகவே வாழ்ந்தார். அவருடைய வாலிபத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளிலும், அவருக்கு ஏற்பட்ட எல்லா மனக்கவலைகளிலும், அவருடைய தனிமையான போராட்டங்கள், எப்படி ஒருத்தன் பேச்சரா எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ்றது எக்ஸாம்பிளே இயேசுதான். எவ்வளவு வலி, எவ்வளவு அடி, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பரியாசம், தனிமையா வாழ்ந்தா எவ்வளவு பெரிய இக்கட்டுன்றதுக்கு இயேசுடைய வாழ்க்கை சொல்லுது. கடந்த வாரம் எப்படி ஒரு மெய்யான திருமண வாழ்க்கைக்கு மணவாளனா இயேசு எக்ஸாம்பிளா இருக்கிறாரோ, தனிமையானவனும் கிறிஸ்து எக்ஸாம்பிளா இருக்கிறார். இப்போ எல்லாமே இயேசுக்குள்ள தான் இருக்குது. இப்போ என் சூழ்நிலை, என் வாழ்க்கை, இது எல்லாம் நான் குடும்பஸ்தனா இருக்கேனா, கணவனா இருக்கேனா, மனைவியா இருக்கேனா, பிள்ளையா இருக்கிறேனா, தனிமையா இருக்கலான்றதும் முக்கியம் இல்லை. முதல்ல எனக்கு இயேசு இருக்கிறான்றதான் முக்கியம். இயேசு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் மன மகிழ்ச்சியா இருக்கும். இயேசு என் வாழ்க்கையில ஆளுகிறவரா, இயேசுவுக்கு பிரியமானவா வாழ்றனா, நீங்க தான் அவருடைய வார்த்தையை படிக்கிறது இல்லை, அவருடைய இருதயமே உங்களுக்கு தெரியல, இயேசுக்கு என்ன பிடிக்குமே உங்களுக்கு தர்றதில்லை. நீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இயேசு வணங்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயேசு உங்களுக்கு தேவை. உங்க ஆசை நிறைவேற்றுகிற இயேசு தேவை. உங்களை எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அன்பு செலுத்துகிற இயேசு தேவை. மன்னிக்கிற இயேசு தேவை. விடுதலை கொடுக்குற இயேசு தேவை. கடல்ல இருந்து காப்பாடுற இயேசு தேவை. உங்க இயேசு உண்மையான இயேசு கிடையாது. நீங்க ஆசைப்படக்கூடிய இயேசு உண்மையான இயேசு கிடையாது. இங்க வரணும், இதை படிக்கணும், இதை இரவும் பகலும் தியானிக்கிறவனுக்கு தான் உண்மையான இயேசு யாருன்னு தெரியும். இயேசுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது இதை படிச்சாதானே தெரியும். இதுல மணிக்கணக்கா செலவு செய்யறவனுக்கு தான் இயேசு எப்படிப்பட்ட விருப்பத்தை என்கிட்ட எதிர்பார்க்கிறார், இயேசுக்குள்ளாக நான் எப்படி கீழ்ப்படிந்து வாழ முடியும் தெரியும். வசனமா படிக்காம தியானிக்காம ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு வசனத்தை படிச்சுக்கிட்டு இதெல்லாம் கதைக்காகாத விஷயம். 2வது 13-15 வாசனம். ஒரு முக்கியமான உரையாடல் போயிட்டு இருக்குது. விவாகரத்து, திருமணம், பேச்சுலர் லைஃப், இதெல்லாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கு. அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது சிறு பிள்ளைகளை கொண்டு வர இந்த சம்பவம் 3 சுவிசேஷத்திலே இருக்கு. மத்தேயிலே இருக்குது, லூக்காலே இருக்கு. இதுக்கப்புறம் நடந்த இந்த சம்பவம். ஏதோ இயேசு பேசிட்டு இருந்தாரு, பிள்ளைங்களை கொண்டு வந்தாங்க, சீசர்கள் அதட்டினாங்க, இயேசு ஆசீர்வதிச்சு அனுப்புனார். அப்படி மாத்திரம் இல்லை,
இதுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம் அங்க என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறு பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது இவர்கள் கை குழந்தைகள் மூலமொழியில தான் சொல்லப்படுது. ஏன்னா அவர்களை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களை தூக்கி சுமந்து வந்தார்கள், அதான் சரியான மொழியாக்கம். இது ஒரு 6 வயசு 7 வயசு பிள்ளை நடந்து ஏசிட்ட ஓடி வரல. இது பெற்றோர்கள், ரொம்ப சொன்னா தாய்மார்கள் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை, கை குழந்தைகளை தாய்மார்கள் சுமந்து கொண்டு ஏசுகிட்ட வர்றாங்க இவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில். இப்ப அப்படி ஆண்கள் வரல, தகப்பன்மார் வரல, தாய்கள் அந்த கை குழந்தைகளை சுமந்து வர்றனால சீசர்கள் அதற்றாங்க. இயேசு முக்கியமான உபதேசம் பண்ணிட்டுக்கிறார். இப்ப தாய்மார்கள் பிள்ளைகளை ஏன் கொண்டு வந்தாங்க? இப்ப இயேசு சொன்ன உபதேசம், இயேசு திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் பெண்மையை எவ்வளவு தூரம் மதிக்கிறாருன்றதை அவங்க பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கணவன்மார்களால அடிமைப்பட்டவர்களா, கணவன்மார்களால விவாகரத்து பெற்றவர்களா, தங்களது குடும்ப வாழ்க்கையில உடைக்கப்பட்ட பெண்கள் அங்க இருக்கிறாங்க. இப்ப இயேசு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய புரட்சி. அது சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய இருதயத்தெல்லாம் இயேசு கட்டுகிறார். பெண்களுடைய கண்ணீரை இயேசு அங்க உணர்கிறார். பெண்களுடைய வலிகள் எல்லாம் அந்த உபதேசத்தில் அவர் எடுத்து சொல்றார். நீ பண்றது விபச்சாரம், நீ விலகி போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அங்க பெண்களை பாதுகாக்கிறார். பெண்கள் மீதான இயேசுவினுடைய கனம், மரியாதை அங்க வெளிப்படுகிறார். இப்ப இயேசுவ அவர்கள் ஒரு உன்னதமான மணவாளனா, ஒரு திருமணமாகாத இயேசு திருமணத்தை குறித்து எவ்வளவு சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறார். தேவன் மீதான ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை குறித்து எவ்வளவு சரியா புரிஞ்சிருக்கிறார். ஒரு தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளுடைய பாடுகள் எவ்வளவு புரிஞ்சிருக்கிறாரு தெரிந்து அவர்களுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட குடும்பத்தை அடையும்படியா, எங்களுடைய வாழ்க்கை தான் இப்படி சின்னாபனமா போச்சு, எங்களுடைய வாழ்க்கை தான் இப்படி அடிமைத்தனமா போயிடுச்சு, எங்களுடைய பிள்ளைகளாவது இப்படிப்பட்ட மகிமையான திருமண பந்தத்துல வருவதற்கு, எங்களுடைய பிள்ளைகளாவது நீர் சொல்லிய இந்த புரட்சிகரமான ஒரு சமுதாயத்தை உருவாவதற்கு இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதின்னு சொல்லி தாய்மார்கள் அவங்களுடைய கை குழந்தைகளை கொண்டு வந்து இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நாங்க அனாதையா, நாங்க கைவிடப்பட்டவர்களா, நாங்க விதவைகளா, நாங்க நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளாவது உமது சத்தியத்தின்படி, உம்முடைய உபதேசத்தின்படி ஒரு பரிசுத்த குடும்பமாக எழும்புவதற்கு இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதின்னு கொண்டு வராங்க. இப்போ அது அங்க உள்ள சீசர்களுக்கு அது இடர்களாக இருக்கிறார். இயேசு திருமணத்தை பத்தி, பாலுறவை பத்தி, விவாகரத்தை பத்தி பேசிட்டு இருக்கார். குழந்தைகளை போய் கொண்டு வரீங்களே, குழந்தைகள் கொண்டு வரனால அவருடைய இந்த ஊழியம் தடைபடுகிறதே. அவர் முக்கியமான நபர்களுக்கு பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு அற்பமான பிள்ளைகளை கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கோபப்படுத்துறார். யூத சமுதாயத்துல பெண்களை போல குழந்தைகளை மதிக்கப்படுறது 18 வயசுக்கு மேலதான் அவனை மனுஷனாவே மதிக்கிறது. குழந்தைகளை நிராகரிக்கிறதும், குழந்தைகளை ஒன்றும் தெரியுன்னு சொல்றதும், குழந்தைகளை ஒரு பொருளா பயன்படுத்துறதும், குழந்தைகளை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம் அப்பொழுது இருந்தது. நான் இயேசு இப்ப அவங்க ஏன் கொண்டு வர்றாங்கன்னு சொல்லுது, அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார். யூத கலாச்சாரத்துல ஒரு ரபிமார் அல்லது ஒரு மதத்தலைவர்கள் யாராச்சும் வந்தா இயல்பாவே குழந்தைகளை ஆசீர்வதிக்கும்படியா, குழந்தைகளுக்காக ஜெபிக்கும்படியா கொண்டு போறது வழக்கம். இப்ப அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் இயேசு போதித்த அந்த போதனை அடிப்படையில் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பாரத்தோட கொண்டு வராங்க. தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக கொண்டு வராங்க. இயேசு அந்த சீசர்களை சினம் கொண்டு, அவங்க மேல கோபம் கொண்டு அவர்களை அதற்றார். 14வது வசனத்துல, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். இயேசு சீசர்களை நிராகரிச்சு அந்த பிள்ளைகளை வரவேற்கிறார். பிள்ளைகளை தடை பண்ணாதீங்க, பிள்ளைகளை கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்து அந்த தாய்மார்கள் எதிர்பார்த்தபடி பிள்ளைகளை கைகளை வைத்து ஆசீர்வதித்து அந்த இடத்த விட்டு போனான்னு சொல்லப்படுது. இது ரொம்ப எளிமையான சம்பவமா இருந்தாலும் இது சொல்லக்கூடிய சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு போதகர், ஒரு மத தலைவர் பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அங்க பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இடமே கிடையாது. யூத ஜபாலயத்துல அங்க பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு மத தலைவர் பேசுறாங்கன்னா அங்க பெண்களும் உள்ள வரக்கூடாது, குழந்தைகளும் வரக்கூடாது.
இங்க இது ரெண்டுமே நடக்குது, அதனால சீசர்கள் தடை பண்றாங்க. ஆனா இயேசு ரெண்டையுமே அங்கீகரிக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு சொன்னா, பரலோக ராஜ்யத்துல எப்பேற்பட்ட அற்பமானவர்களும் வரலாம்னு சொல்றாங்க. பரலோக ராஜ்யத்துக்கு எப்பேற்பட்ட பாவிகளும் அற்பமானவர்களும் உள்ளே நுழையலாம்ன்றார். குழந்தை சார்ந்து இருக்கும். குழந்தைக்கு ஞானம் கிடையாது, குழந்தைக்கு சுய வலிது கிடையாது, குழந்தைக்கு சுய விருப்பம் கிடையாது. குழந்தை எப்பயுமே பெற்றோரை சார்ந்திருக்கும், ஞானமற்றதாக இருக்கும், எப்போதுமே அரவணைப்பை தேடும், எப்போதுமே பாதுகாப்பற்றதை உணரும். குழந்தைகள் எப்பொழுதுமே பலவீனமானவர்கள். அதனால ஏசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவர்கள் தான், குழந்தைகளை போல சுபாவம் கொண்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். என்ன, பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு பெரிய ஞானவானா இருக்கணும் அவசியம் கிடையாது, பெரிய பலசாலியா இருக்கணும் அவசியம் கிடையாது, உனக்கு எல்லா காரியங்களும் ஞானமா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அற்பமான ஒரு பலவீனமான பாவியா இருந்தா என் ராஜ்யத்துக்குள்ள நான் சேர்க்கக்கூடிய மனுஷன் அவன் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் எவ்வளவு பலவீனமானவனாலும் உள்ளே வர முடியும்ன்றதை சொல்றார். யாரையும் அற்பமா எண்ணக்கூடாதுன்றார். குழந்தைகளா இருந்தாலும் கடவுள் குழந்தைய மனுஷனை தான் பார்க்கிறார். குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் இயேசுக்கு கொடுக்கிறார். பிலாத்துவை எப்படி பார்த்தாரோ, பெரிய மதத்தலைவர்களை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் அந்த குழந்தையும் பார்க்கிறார். 12 அப்போஸ்தலர் அவர் எப்படி ராஜ்யத்துக்காக அழைக்கிறாரோ அதே போல அவர் குழந்தைகளையும் அழைக்கிறார். பரலோகத்திலிருந்து கடவுள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல எல்லாருமே குழந்தைகள் தான். கடவுளுக்கு முன்பாக எல்லாருமே குழந்தைகள் தான். எல்லாரும் அறிவினர்கள், எல்லாரும் பலவீனர்கள், யாரும் அறிந்தவர்கள் கிடையாதுன்றது இயேசு அங்களுக்கு சொல்றார். ரெண்டாவது, இந்த சம்பவத்துல இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னா, பலவீனர்களுக்கும் மதியினர்களுக்கும் இயேசுதான் தேவை. இந்த குழந்தை அற்பமானது உள்ள கொண்டு வராதன்ற, இந்த குழந்தைக்கு இவர் சொல்ற உபதேசம் புரியாது, உள்ள கொண்டு வராதுன்னு நினைக்கிற, இந்த குழந்தை இங்க வரனால எந்த நன்மையும் பெறாதுன்னு நினைக்கிற. ஆனா நான் உனக்கு சொல்றேன், இந்த பலவீனமான மதியீனமான குழந்தைக்கு தான் நான் முதல்ல தேவை. இவர்கள் தான் எனக்கு தேவை, அவர்களுக்கு தான் நான் தேவை அப்படின்றது ஆண்டவர் நினைக்கிறார். சிறு குழந்தைகள் தேவனை அறிந்து கொள்ள முடியும், சிறு குழந்தைகள் தேவனை விசுவாசிக்க முடியும், சிறு குழந்தைகள் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும்ன்றதை இயேசு அங்க உட்புகுத்துறார். பலவீனமானவனுக்கும் அறிவில்லாதவனுக்கும் தேவை கிறிஸ்து தான். இப்ப யார் இங்க பலவீனம்னா, யார் இங்க குழந்தையா இருக்கா? சீசர்கள் தான் குழந்தையா இருக்கிறான். இந்த குழந்தைகள் சரீரத்துல இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ரீதியில சீசர்கள் தான் குழந்தைத்தனமா இருக்கிறான். அவனுக்கு தான் புரியல, அவனுக்கு தான் ஞானம் இல்லை, அவனுக்கு தான் எதை பேசணும்னு தெரியல. அதனால சீசர்கள் அவர் அதட்டி என்ன சொல்றார், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய என்றார். மூணாவது இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, இயேசுடைய ராஜ்யம் இயேசுவையும் அவருடைய நீதியையும் சார்ந்திருப்பவர்களுக்கு மட்டும்தான். சிலுவையையும் சிலுவைய நீதியையும் சார்ந்திருப்பவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர முடியுன்றத ஆண்டவர் சொன்னார். நம்ம எப்படி இருக்கிறோம்? உண்மையாகவே தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களா, திருமணத்துக்கு தகுதியானவர்களா, அல்லது தனிமைக்குரியவர்களாக இருந்தாலும் எவ்வளவு நம்மளுடைய அற்பமான பாவத்தையும் பலவீனங்களையும் உணராம, நம்முடைய அற்பமான காரியங்களை உணராம பரலோக ராஜ்யத்துல கிறிஸ்துவ வரும் பொழுதும் வர முடியாது. எவன் கிறிஸ்துவ சார்ந்து இருக்கிறானோ அவன் தான் கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ முடியும். ஒவ்வொரு நொடியும் இயேசு தேவைன்ற உணர்வு இல்லாதவன், ஒவ்வொரு நொடியும் இயேசு இல்லாம ஒரு குழந்தை ஒரு நொடி கூட தாயை விட்டு இருக்காது, தகப்பனை விட்டு இருக்காது. ஒரு குழந்தை எப்பயுமே சார்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் அதுக்கு பாதுகாப்புன்னு அதுக்கு தெரியும். சார்ந்து இருந்து கொண்டே இருந்தாதான் அதுக்கு சந்தோஷம் தெரியும். சார்ந்து இருந்து கொண்டே இருந்தாதான் தன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி தெரியும். அதே தான் ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கும், ஒவ்வொரு கணவனுக்கும், ஒவ்வொரு மனைவிக்கும், கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்க நம்ம ஒவ்வொருவரும் இயேசு ஒவ்வொரு நொடியும் சார்ந்திருக்கணும். ஒவ்வொரு நொடியும் இயேசு எனக்கு தேவைன்ற உணர்வு இல்லைன்னா, ஒவ்வொரு நொடியும் இயேசுவை தேடவும், இயேசுவை சிந்திக்கவும், இயேசுவை பற்றி கொள்ளக்கூடிய இருதயம் எனக்கு இல்லைன்னு சொன்னா நான் தோற்று தான் போவேன், நான் விழுந்து தான் போவேன். நான் திரும்ப திரும்ப ஒரே பாவத்தில் விழுகுவேன், திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை குறித்து முறையிடுவேன். என் வாழ்க்கையில முதிர்ச்சியும் வளர்ச்சியும் ஒரு பொழுது இருக்காது. இயேசு அந்த சீசர்களுக்கு இதை சொல்றார்.
2 தீமோத்தேயு 3:15. 1 தீமோத்தேயு சாரி. தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியக்காரன். தீமோத்தேயு பவுல் கூட பல இடங்கள் ஊழியத்தில் இருந்தவர். சொல்றாரு, இயேசுவை பற்றக்கூடிய விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனா இருக்கக்கூடிய அத சிறு வயது முதல் நீ அறிந்திருக்கிறன்னு சொல்லி சொல்றார். நீ இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா ஏன் இருக்கிறன்னு சொன்னா, சிறு வயதிலிருந்து உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றார். அதே 2 தீமோத்தேயு 1 4:5. சரியா நீங்க வாசிக்கணும், அவர் வாசிக்க விட்டு பார்க்காதீங்க. ரைட். இப்ப இங்க என்ன சொல்றாரு, தீமோத்தேயுவே நீ சிறு வயதுல இருந்து கற்றுக்கொள்ள. அது காரணம் யாருன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீ கடவுளுடைய மனிதனா, கடவுளுக்கு பயந்த வாலிபனா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம், உனக்குள்ளாக சொல்லப்பட்ட முன்னோர்கள் பாரம்பரியமா தொழுது கொண்ட அந்த தேவனை உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் இருந்தது. இந்த விசுவாசத்துக்கான காரணம் உன் பாட்டிப்பா. உன் பாட்டி உன் சின்ன வயசுல இருந்து உனக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிச்சதுனால, உன் பாட்டி தினந்தோறும் கடவுளுடைய பிரமாணங்களை உனக்கு போசம் தான் நீ இந்த இடத்துல இருக்கிற. அது மாத்திரம் சொல்லல, அவரு உன் தாயாகிய ஐடிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. பவுலுக்கு அப்படி தெரியுது. தீமோத்தேயு வீட்டுக்கு போய் தீமோத்தேயு வீட்டுல இருக்கிற வயசான பாட்டியை பாக்குறார். அந்த பாட்டிட்ட உட்காந்து பேசுறார். தீமோத்தேயுடைய தாயை பாக்குறார். இப்ப தீமோத்தேயுக்கு எப்படி இவ்வளவு வேதம் தெரியுது, தீமோத்தேயு எப்படி சத்தியத்துல எவ்வளவு பலமுள்ளவனா இருக்கிறான், தீமோத்தேயு இளம் வயதுல எப்படி கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சான்னு சொன்னா, அவன் பாட்டியும் அவன் தாயின்றத பவுல் அறிஞ்சிட்டு வருகிறார். அந்த தாயும் பாட்டியும் ஒரு குழந்தைய சிறு வயதிலிருந்து இயேசுக்கு நேரம் நடத்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து உண்மையான தேவனை குறித்து போயிட்டு இருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து கடவுளுடைய சத்தியத்தையும் மீட்பையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டு கேட்டு வளர்ந்துதான் பவுல் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது ரொம்ப எளிமையா விசுவாசித்தவனால வர முடிகிறது. இங்க தகப்பனை சொல்லல, தாத்தாவை சொல்லல, இங்க பாட்டியையும் தாயையும் சொல்லுது. ஒரு தேவ பக்தி உள்ள பெண்ணுடைய ஒரு தாயுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது. அதுக்காண்டி தகப்பன் சொல்லியிருக்க மாட்டான், சொல்லக்கூடாதுன்னு இல்லை, தாத்தா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவங்களும் சொல்லணும். ஆனா இங்க பிரதானமா ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட அது யூத சமுதாயத்துல அற்பமாக எண்ணப்படக்கூடிய பெண்கள் ஒரு எவ்வளவு பெரிய தலைவர்களை உருவாக்க முடியும். இந்த சீசர்கள் யாரை நிராகரிச்சாங்களோ, எந்த தாயையும் குழந்தையை நிராகரிச்சாங்களோ, அந்த தாயையும் அந்த பாட்டியையும் அந்த குழந்தையும் தேவன் ராஜ்யத்துல வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இருந்து பல எடுத்துக்காட்ட பார்க்கலாம். சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர்றானா, அன்னாள் என்கிற ஒரு தாய் போராட்டம், நான் குழந்தைய பெத்த சில வருடங்களை கொண்டு போய் ஆசிரியப்பு போராட்டத்தில் விட்டுட்டா, அது கடவுளுக்கு என்று கொடுக்கப்படணும்னு சொல்லி பெற்றோர்களுடைய ஒரு பெரிய பொறுப்பு அது சொல்லுது. சிறு வயதுல கிறிஸ்துவ அறிவிக்கிறது கொடுக்கறது மிக அவசியமானது. எந்த ஒரு சிறுவர் ஊழியமும் ஒரு பொழுதும் அற்பமானது அல்ல. 2 வாரமா அந்த விபிஎஸ் போகும் பொழுது அந்த குழந்தைகள் மேல இந்த நம்பிக்கையில தான் போய் நம்ம சத்தியத்தை சொல்றோம். 5ல் ஈஸியா வளையும், 50ல் வளையிறது கஷ்டம். சிறு குழந்தைகளை ஒரு பொழுது அற்பமா எண்ணாம சிறு குழந்தைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிப்பது மிக முக்கியமானது, ஆசீர்வாதமானது. அதுல பெண்களுடைய பணி அசாத்தியமானது. வரலாற்றுல பல தேவ மனிதர்கள் என்பதற்கான காரணம் அந்த பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற,
அந்த பிள்ளைகளுக்கு கடவுளுடைய சத்தியத்தை போதிக்கக்கூடிய தாய்மார்கள் இருந்தனாலதான் ஒவ்வொரு பெற்றோரும் தம் பிள்ளைகளை இளம் வயதிலேயே கடவுளை சொல்லணும்னு சொன்னா அது வளர்ந்து வரும்பொழுது ஆபத்தால் அப்படி முடியும். எல்லாரும் சின்ன வயசுல பிள்ளைங்களை அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதுக்கு ஒன்றும் புரியாது, அது குழந்தைங்க, அதுக்கு எதுவும் தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழந்தைய வரவிடுங்க, அந்த குழந்தைக்கு என்னையை கொடுன்றார், அந்த குழந்தைக்கு என்னையை போதின்றார். சிறு வயதுல சொல்லக்கூடிய காரியங்கள் அந்த குழந்தைகளுடைய இருதயத்தில் ஆழமாக பதிய முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல பிள்ளைங்களை ஆரம்பத்துல கடவுள் நேரம் வழி நடத்தாம வாலிபத்துல பிள்ளைங்க வழி தவறதுக்கு அப்புறம் பாரப்பட்டு அழுகக்கூடிய சூழ்நிலை பார்க்கணும். வாலிபத்துல பிள்ளைங்களை கடவுளுக்கு நேரம் பிடிச்சி இருந்து தோத்து போறதை நம்ம பார்க்கணும். குழந்தைய பெற்றுட்டு கணவன் வேலைக்கு போயிடா, மனைவி வேலைக்கு போயிடாம பிள்ளைய தூக்கி பாட்டி வீட்டை விட்டு போயிடாரு, பிள்ளைய தூக்கி இன்னொருத்தங்க வீட்டை விட்டு, அப்ப எப்படி பிள்ளை கடவுளுக்கு பிரியமா வாழும்? எப்படி பிள்ளை தேவ மனிதனா இருக்கும்? பிள்ளைக்கு பெற்றோர்கள் நேரம் செலவு செய்யணும், பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசணும், பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ கொடுப்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படணும். 13-15 வருஷம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், எந்த அற்பமான பாவியையும் அரவணைக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். எந்த பலவீனமான பாவிக்கும் கிறிஸ்து ஒருவரே இரட்சகராக ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் குழந்தைத்தனமா, பலவீனமா, ஞானமற்றவர்களா, புத்தியினர்களா, பாவத்தோடு போராடுகிறவர்களா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி இல்லாதவர்களா, சரியானதை தெரிஞ்சு செயல்படுத்த முடியாதவர்களா நம்ம காணப்படுறோம்னு சொன்னா நமக்கு தான் இயேசு தேவை. குழந்தைன்றது சரீர பிரகாரமான குழந்தை மாத்திரம் இல்ல, கடவுளுடைய உறவுல ஆவிக்குரிய ரீதியில குழந்தைகளா இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து ஒருத்தர் தான் விடுதலை. ஆவிக்குரிய ரீதியில பலமடையாம தேவனுக்குரிய காரியங்கள்ல அசட்டையா இருந்து பாவத்தோட பழக்கமா இருந்து உலகத்தை சிநேகித்து கடவுளுக்குள்ளான உறவுகள்ல விரிசலும் பலவீனங்களும் கொண்டிருக்கிறவனும் இயேசுவை நோக்கி தான் ஓடணும். இயேசு பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது குழந்தைய சிந்தையில வச்சு சொல்லல, குழந்தைத்தனமான கிறிஸ்துவர்களையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அஜாக்கிரதை இருக்குன்னு சேர்த்து தான் சொல்றாரு. உலக பற்று கொண்டு பாவ இச்சையில போராடுகிற ஒவ்வொரு விசுவாசையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி இல்லாம இருக்கிற அந்த சீசர்களை பார்த்து தான் சொல்றாரு, உனக்கு நான் தான் தேவை, நீ தான் என்னிடத்துல வந்து இந்த இரக்கத்தையும் தயவையும் பெற்றுக்கொள்ளும் சொல்லி சொல்ற. இயேசு எவ்வளவு மகிமைக்குரிய ராஜான்றதை மத்தேயு சொல்றார். ஒரு யூத சமுதாயத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜா கொடுக்கப்பட்டது இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜா இவ்வளவு மகிமையுள்ளவரா? விவாகமானவனுக்கும் தனிமையானவனுக்கும் துணையாளராக அவர் தான் இருக்கிறார். அற்பமானவனுக்கும் பலவீனனுக்கும் அரவணைக்கக்கூடிய தகப்பனாவும் அவர்கள் தான் இருக்கிறார். இவ்வளவு பெரிய ராஜாவை தான் நீ சிலுவையில் அடைஞ்ச, இவ்வளவு அன்பையும் தயவையும் மன்னிப்பையும் கொடுக்கக்கூடிய ராஜா, இவ்வளவு ஏளனமாக எண்ணப்பட்ட குழந்தைகளை ஆசீர்வதித்த ராஜாவை தான் நீ சிலுவையில கொண்ட குழந்தைத்தனமான இருதயத்தை கொண்ட மகிமையின் ராஜாவை, பலவீனர்களையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டு நேசித்த ஒரு ராஜாவை, தன்னை புறம் தள்ளுகிறவர்கள், தனது இருதயத்துக்கு ஏற்ற சிந்தை கொண்டில்லாதவர்கள், பாவத்தை துணிகரமா செய்வதற்கு முடிவெடுக்கிறவர்கள், கடவுளுடைய வழியில பயணிக்க முடியாத பலனற்றவர்கள் நேசிப்பதற்காக தான் அவர் தனது மகிமையை விட்டு இறங்கி கல்வாரி சிலுவையில மறித்து ரத்த சிந்தினார். அவருடைய மரணம் ஒவ்வொரு அற்பமானவனுக்கு தேவை. உணர்றீங்களா? நான் அற்பமானவன், நான் ஒரு பலவீனமானவன், அதெல்லாம் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா பெருமை தான். எனக்கு எல்லாம் தெரியும், என்னால எல்லாம் முடியும், என் வாழ்க்கையை நான் அமைப்பேன், என் சந்தோஷத்தை நான் அமைப்பேன், எனக்கு தெரியும் எப்படி வாழ்க்கை வாழ்றேன்னு சொன்னா நடுத்தரவை தான் வந்து நினைக்கிறீங்க. என்னால முடியும், என் குடும்பத்தை என்னால கட்ட முடியும், என் பிள்ளைகளை என்னால கட்ட முடியும், நான் நினைச்சபடிதான் வாழ்வேன், நான் இழக்க மாட்டேன், அர்ப்பணிக்க மாட்டேன், பாடுபட மாட்டேன், போராட மாட்டேன், கண்ணீர் வடிக்க மாட்டேன், முழங்கால் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அழிவுதான். கடவுளுக்கு முன்பாக மண்டியிட்டு குழந்தைகளை போல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சொந்த உணர்வு இல்லை, நான் அந்த சீசர்களை போல புத்தியினா தனிமையை விரும்புகிறவனா, திருமணம் என்கிற நுகத்துடைய சுமக்க மனம் இல்லாதவனா இருக்கு. அது எவ்வளவு பெரிய கடினமான இருந்தது. குடும்பத்துல எவ்வளவு பாடு இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்மளே பெருமையா பேசிட்டு இருக்கோம். நாமே சுய பரிதாபம் கொண்டவர்களா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாடுகளிலும் பலவீனத்திலும் என்னை நினைப்பதற்காக தான் உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்காக நான் பாட்ட பாடுகளை உணர்வதற்காக தான் உனக்கு இந்த திருமண பதத்தை கொடுத்துருக்கிறேன். இந்த திருமண பதத்தின் மூலமாக உன்னை புடமெடுக்கிறேன், உனக்கு தாழ்மையை கற்றுத் தருகிறேன், உன் சுய பெருமைகளை உடைக்கிறேன், உன் சுய ஞானத்தை உடைக்கிறேன்,
என்னுடைய சாயலை இந்த திருமண பதத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறேன். நீ உனக்குரியவனா வாழக்கூடாதுன்றதை உனக்கு காட்டுறேன். நீ மற்றவனுக்காக ஜீவனை கொடுப்பதற்காக தான் உனக்கு திருமணம். நீ மற்றவனுக்காக உன்னுடைய சுயத்தை ஒழிப்பதற்காக தான் திருமணம். நீ என்னுடைய அன்பையும் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த பதத்தை ஏற்படுத்துகிறேன். குழந்தைகளும் அதுக்கு தான் ஏற்படுத்துகிறேன். குழந்தை உனக்கு பாரம் கிடையாது, குழந்தை உனக்கு தொல்லை கிடையாது, குழந்தை உனக்கு இடர்பாடு கிடையாது. அந்த குழந்தைக்காக உன் ஜீவனை கொடுக்கும்படி நீ உழைக்கணும். அந்த குழந்தைக்காக தினந்தோறும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். அந்த குழந்தை கிறிஸ்துவை அடைவதற்காக அது வளர்ந்து எவ்வளவு வயசானாலும் அது ரட்சிக்கப்படாத வர, அது கிறிஸ்துவ இடத்துல வராத வர தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிறியா? அண்ணால் அழுது புலம்புனா, சாமுவேலுக்காக அழுது ஜெபித்தா. அவருடைய இருதயம் கடவுளுடைய சமூகத்துல ஊற்றப்பட்டது. தீமோத்தேயு உருவாகுவதற்கும் ஒவ்வொரு தேவ மனிதனும் யோவான் உருவாவதற்கு சகரியா எலிசபெத்து கண்ணீர் விட்டாங்க. ஒவ்வொரு தேவ மனிதனும் உருவாகணும்னு சொன்னா அதற்கு பெற்றோர்களுடைய ஆழமான பாரமுள்ள ஜெபங்களும் அர்ப்பணிப்புள்ள வேத உபதேசங்கள் அவசியம். அதுக்கு நம்மளை தயார்படுத்துவோம். கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அப்படிப்பட்ட பலன் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்துல மண்டிடுவோம். அவர் நமக்கு தெய்வ இரக்கத்தையும் காண்பிப்பாரார்.